ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகின்றோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஜெபங்களை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்ணீரோடு இந்த ஜெபங்களை நாங்கள் விதைக்கிறோம். நிச்சயமாகவே எங்கள் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரம் முழுவதும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு பாடலை தேவநாம மகிமைக்காக பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி நாம் இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக உள்ளத்தினால் நன்றி சொல்லுவோமா? கடந்த நாட்கள் முழுதும் நம்மை பாதுகாத்த தேவன், கிருபையாய் நடத்தின தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அந்த தூயாதி தூயவரை, அந்த ராஜாதி ராஜாவை கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரே நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாரவம்மா. உம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதத்தில் வைத்துடுவோமா? Thank you Lord. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த நம் தேவாட்டுக்குட்டி அவர். Thank you Lord. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலத்தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமாண்டவரே, தூயாதி தூயவரும் ராஜாதி ராஜாவுமாகி உம்முடைய புகழை பாடுவது எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்தீர், நடத்தினீர். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு உலகத்தில் உள்ள அடுத்த தலைமுறையில் உள்ள பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி.
இன்றைக்கு இணைப்பில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் இருந்தீர், நீர் நல்லவராய் இருந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்றைக்கும் இந்த ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். திவ்ய கரம் கூட இருக்கட்டும், எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஜெபிப்பதற்கும் இந்த சங்கீதம் நமக்கு உதவி செய்யும். 63ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாம்ஸ் 63, சங்கீதம் 63. நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்களும் எங்களோடு கூட இணைந்து வாசிக்க வேண்டும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் முதல் வசனமே தாவீதின் தாகத்தை சொல்லுகிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அடுத்த வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தாவீதின் தாகம், தாவீதின் ஏக்கம், இதையெல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மிகவும் பாரப்படுகிறது. ஆண்டவரே, இப்படி பாரமுள்ள வாலிபர்கள், இப்படி தாகமுள்ள வாலிப பெண்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்களே, ஒரு தாவீதைப் போல ஒரு சந்ததி எப்பொழுது எழும்பும் என்று நம்முடைய இருதயம் ஏக்கம் கொள்ளுகிறது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏசாயா 55 ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று. கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் கதவை மூடிக்கொண்டு உள்ளே முழங்கால் படியிட்டு கதறி ஆண்டவரை நோக்கி அழுகிற சத்தம், ஜெப சத்தம், ஆராதனையின் சத்தம் எல்லாம் கேட்டால் எவ்வளவு நம்முடைய இருதயம் பரவசமாகும். அப்படிப்பட்ட நாட்கள் வருமா? தெரியவில்லை என்று சொல்லாதிருங்கள், வரும். அப்படிப்பட்ட நாட்களுக்காகத்தான் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய தாகம், ஒரு ஆவிக்குரிய ஏக்கம், ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொடுக்கும்படி ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் சந்ததியருக்காக திறப்பில் நிற்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. எங்கள் எல்லா மகன்களையும் மகள்களையும் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஒருவேளை எங்கள் பிள்ளைகள் வறண்டு இருக்கலாம், விடாய்த்து இருக்கலாம், பின்மாற்றத்தில் இருக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய தாகத்தின் ஊற்று ஒரு பரலோகத்திலிருந்து ஆவிக்குரிய
தாகத்தின் ஊற்று எங்க பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகள் மேல இறங்குவீராக, இந்த வேளையில இறங்குவீராக அப்பா. ஒவ்வொரு மகன் மேல இறங்குங்கப்பா, ஒவ்வொரு மகள் மேல இறங்குங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய பாரம், ஒரு ஆவிக்குரிய தாகம் ஆண்டவரே உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா, சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பி உம்மை தேடுகிற நேரங்கள் வரட்டும் ஐயா. அப்படிப்பட்ட நாட்களை கொடுங்கப்பா, அப்படிப்பட்ட நிமிஷங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா அதிகாலமே தேடுகிற பிள்ளைகளாக அப்பா, வசனத்தை வாசித்து வாசித்து தங்கள் வழிகளை சுத்தம் பண்ணுகிற ஆண்டவரே பரிசுத்தவான்களாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால மாற்றுங்கப்பா. எங்கள் இரட்சகரின் நாமத்தினால நாங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா, கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே பாரமுள்ள ஜெபங்கள் எங்கள் பிள்ளைகள் வாயிலிருந்து வரட்டும் அப்பா, வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. தாவீதை போல உம்மை துதிக்க ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உம்முடைய இருதயம் அவரோடு இணைந்திருக்கிறது போல இணைந்திருக்க எங்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் மேல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலின் வல்லமை இந்த வேளையில ஊற்றப்படுவதாக, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஊற்றப்படுவதாகப்பா. நீர் ஊற்றினால் எங்க பிள்ளைங்க எப்படி நிப்பாங்க ஆண்டவரே? அப்பா நீங்க எழுப்புங்கப்பா. அப்பா அவர்கள் துதிக்காத அந்த நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாகப்பா. எங்க பிள்ளைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் நாவின் கட்டுகளை அறுத்து போட்டு எங்க பிள்ளைகள் வாயை திறந்து ஜெபிக்கிறவர்களாய், சத்தமிட்டு ஜெபிக்கிறவர்களாய், சத்தமிட்டு துதிக்கிறவர்களாய் நீங்க மாற்ற போறதற்காக அப்படிப்பட்ட உன்னதத்தின் அபிஷேகம், அப்படிப்பட்ட உன்னதத்தின் எழுப்புதல் இந்த வேளையில உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த எழுப்புதலின் அக்கினி எங்க பிள்ளைகள் மேல இந்த வேளையில போடப்படுவதாக, எங்க பிள்ளைகளை உம்பக்கம் திரும்ப விடாதபடிக்கு செய்கிற எல்லா சத்துருவின் அரண்கள் இந்த வேளையில விழ தள்ளப்படுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாட்களில ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்க பிள்ளைகள் எழும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா நீர் பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கை எங்க பிள்ளைகள் தலை மேல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த உடன்படிக்கையை ஆண்டவரே நித்தியமாய் நினைவு கூறுவீராக. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய ஆவிக்குரிய தாகத்தை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற வாலிபர்களை எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களை நீங்க எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. Thank you, Jesus. Yes, Lord.
மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திற்குள் நீர் கிரியை செய்து அவர்கள் உம்மை நோக்கி கதறுகிற நாட்களை தரப்போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய காலத்தின் வாலிபர்களுடைய மனநிலைமைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாம் ஒரே அச்சில் வார்த்தது போல் அவர்களுக்கு கல்வியை குறித்த அந்த கான்செப்ட் ஒரே போல இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் ஒரே போல இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற தாகமற்ற நிலைமை ஒரே போல இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்தில் நம்முடைய பிள்ளைகளின் சிந்தனைகளை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். ஆத்துமாவை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவை கட்டி வைத்து தனக்குரிய எல்லாவற்றையும் அந்த ஆத்துமாவுக்குள் போட்டு வைத்திருக்கிறபடினால் இந்த ஊரிலே ஒரு வாலிபன் எப்படி நினைக்கிறானோ அதே போலத்தான் பிற தேசத்தில் வாழுகிற வாலிபர்களும் நினைக்கிறார்கள். இந்த ஊரிலே வாலிபர்கள் தங்கள் பெற்றோரை எப்படி நடத்துகிறார்களோ அதே போலத்தான் மற்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் நடத்துகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தொலைபேசியில் ஜெப குறிப்புகள் வருகின்றன. பெற்றோர் சொல்லுகிற த கம்ப்ளைண்ட்ஸ் ஒரே போல இருக்கிறது. இது எதை சொல்லுகிறது? ஒரே பிசாசு முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்களை ஒரே விதமாய் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். ஆத்துமா கட்டப்பட்டு கிடக்கிறது. 3 யோவான் 2 இப்படி சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ வேண்டும். வாலிபருடைய ஆத்துமா வாழவில்லை, ஏனெனில் அங்கே இருள் இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாலிபருடைய இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா மன அழுத்தங்கள், எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்கள், ஆண்டவரை குறித்த எண்ணமற்ற நிலைமைகள், ஆத்துமாவின் கட்டுகள், இவைகளை நாம் உடைத்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக உங்கள் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்திற்குள் மூடி மறைக்க விரும்புகிறேன். ராஜாதி ராஜாவே, ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தாருடைய ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய தூய இரத்தத்தின் கீழாய் மூடி மறைக்கிறப்பா. அவர்கள் வீடு வாசல்கள் நிலைக்கால்களில் உம்முடைய இரத்தத்தை, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபருடைய ஆத்துமாக்களை நாங்கள் விடுதலை செய்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. உங்களோடு கூட நாங்கள் இணைந்து கொள்கிறோம்ப்பா. இந்த மீட்கும் பணியில் நாங்கள் உங்களோடு கூட இணைந்து கொள்கிறோம். தாவீது விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்து தன் குடும்பத்தை மீட்டு கொண்டு வந்தது போல இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் இணைந்து எங்கள் தலைமுறை, எங்கள் சமுதாயத்தை மீட்கிற இந்த ஜெபத்தை இப்பொழுது நாங்கள் செய்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட துணையாய் நிற்பீராக. உங்களுடைய ரத்தம் எல்லார் மேலும் பூசப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஜெயத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, நான் ஆசீர்வதிக்கப்படுத்த அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அமர்ந்து கதறி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சந்ததி ஆண்டவரே உமக்கென்று ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்ததி ஆண்டவரே பிசாசானவன் கொள்ளை பொருளாய் தன் பக்கம் இழுத்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, சிந்தனையிலே ஆண்டவரே பலவிதமான சிந்தனையிலே போராடி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சிந்தனையிலே ஆண்டவரே பிசாசான் பலவிதமான அசுத்தங்களை வைத்து கட்டி கொண்டிருக்கிறாராச்சா. கட்டப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசின் பிடியில கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. சிந்தனையில எந்த விதமான பரிசுத்த ஜீவன் செய்ய முடியாதபடி அசுத்தத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரே ஏக சிந்தனையில கட்டப்பட்டு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
இந்த வேளையில கர்த்தர் அதமாக்கி போக முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. சிந்தனையில ஒரு விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குமாரன் விடுதலை ஆவினார், மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று சொன்னீரே. எங்க தேவ குமாரனே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இப்போது ஒவ்வொரு வாலிப பிள்ளையுடைய சிந்தனையில இறங்கட்டுங்கப்பா, இறங்கட்டுங்கப்பா. ரத்தத்தின் பெரும் துளிகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளையுடைய சிந்தனையை விழட்டும் என்று சொல்கிறேன். இப்போது ஒரு விடுதலை வரட்டும். எல்லா சத்துருவின் கிரையிலிருந்து ஒரு விடுதலை வரட்டுங்கப்பா, சுட்டரிக்கப்படட்டும். எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படட்டுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பக்கம் திரும்பட்டுங்கப்பா. இப்போதே கிறிஸ்துவின் சிந்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்குள்ள கடந்து வரட்டுங்கப்பா, கடந்து வரட்டுங்கப்பா. இயேசுவே, உம்முடைய சிந்தனையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சிந்தனையில போராடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுத்ததுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ததற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வாயை திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவாதி தேவனே, இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது சிறு குழந்தையோ அல்லது ஆண்டவரை பாலகர்களோ அல்லது ப்ரீ டீன்ஸோ டீன்ஸோ திருமணமான பிள்ளைகளோ எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய சிந்தைகளை கட்டி இருக்கிற எல்லா சத்துருடைய கட்டுகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம். எல்லா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மறைவதாக, எல்லா ஸ்பிரிட் ஆஃப் பிரைட் மறைவதாக, தன்னால் முடியும் என்ற எண்ணங்கள் மறைவதாக, என்னால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா ஸ்ட்ரெஸ், எங்க பிள்ளைகளுக்கு படிப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், இன்னும் தன்னால் முடியாது என்ற நினைவுகளினால் உண்டாகிற மன அழுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. பள்ளியில் இருக்கிற எல்லா மன அழுத்தங்கள் மாறட்டும். கல்லூரியில் இருக்கிற ஸ்டடீஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கட்டப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சிந்தையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. சிறு பிள்ளைகளை மனரம்யமாய் ஆண்டவரை சேவித்து வாலிபர்கள் ஆன பிறகு பின்மாறி போய் கிடக்கிற வாலிபர்கள், உணர்வற்று கிடக்கிற வாலிபர்கள், பாவத்தில் மூழ்கி கிடக்கிற வாலிப பெண்கள், ஆண்டவரை ஆலயத்தை தேடாமல், ஆலயத்தை நாடாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, உலகத்தில் படித்தால் போதும், வேலை செய்தால் போதும், பணம் இருந்தால் போதும் என்ற நினைவோடு வாழுகிற எல்லா வாலிபர்களுடைய சிந்தையில் இருக்கிற கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எந்தெந்த பெற்றோர் எல்லாம் தங்கள் வீடுகளில் பிள்ளைகளோடு எந்த காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், ரிபெல்லியஸ் நேச்சர், இவைகள் எல்லாம் இப்பொழுதே கட்டு அவிழ்க்கப்படுவதாக உடைத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்தெந்த பெற்றோர் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அந்த வீடுகளில் உம்முடைய விடுவிக்கிற வல்லமை கடந்து செல்லுவதாக. இப்பொழுதே அந்த பிள்ளைகளை விடுதலை செய்து உங்க பிள்ளைங்களா மாற்றிருங்கப்பா. உங்க திருப்பாதத்தில் விழுந்து கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை விடுதலை செய்யும் பொழுது நாங்கள் இன்னும் அநேக பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நாங்கள் திறப்பில் நிற்போம் என்று உம்மிடத்துல வாக்கு கொடுக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே, கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய பெயர், உங்கள் மூத்த மகன், இளைய மகன் அல்லது மூத்த மகள், இளைய மகள், ஒருவேளை உங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையின் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். என்னுடைய மகன் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். என் மகள் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள்
பிள்ளைகள் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் மேல் உம்முடைய ரத்தத்தை பூசுகிறோம். விடுதலை தந்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், நிச்சயமாகவே விடுதலை தருவார். கவலையோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள் தெரிகிறது, சோர்வோடு இருக்கிறீர்கள். எப்பொழுது மாறும் இந்த மகன், எப்பொழுது மாறுவான், இந்த மகள் எப்பொழுது மாறுவாள் என்று கலக்கத்தோடு இருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை களிப்போடு துதியுங்கள். நாட்கள் வருகிறது, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலென்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலொன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்பீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்பீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லை, தாங்கி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லை, தாங்கி நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலொன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலொன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. தேங்க்யூ ஃபாதர். எந்தெந்த வீட்டிலெல்லாம் அழுகையின் கூக்குரல் உண்டாயிருந்ததோ, சண்டைகளும் கூச்சல்களும் குழப்பங்களும் உண்டாயிருந்ததோ, அந்த வீடுகளிலெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாயிருக்க போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. நாங்கள் நம்புகிறோம், எங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெரிய மாற்றமும் திருப்புதலும் எழுப்புதலும் வரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இன்றைய நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வேலை இல்லாத நிலைமை. படித்த படிப்பிற்கு வேலை இல்லை. ஒரு வாலிபன் நன்றாய் படித்து வெளிதேசத்திற்கு சென்றார், உயர்ந்த வேலை கிடைக்கும் என்று. கடைசியாக அவனுக்கு ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு வேலை தான் பல ஆண்டுகளாக கிடைத்தது. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். வெளிதேசத்திற்கு ஏன் வந்தேன், வந்துவிட்டேன், திரும்பி செல்ல முடியாது, இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று அதை செய்து கொண்டு மன அழுத்தத்தில் வாழ்கிறார். எவ்வளோ கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு நன்றாய் படித்திருப்பார்கள். அவர்கள் பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களைப் போல வாய்ப்பு கிடைக்காததினால் மிக குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் தேசத்தில் பெருகியிருக்கிறது. இது நிமித்தம் வாலிபர்களுக்கு மன அழுத்தம், சோர்வு, கலக்கம். சிலர் இது நிமித்தம் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். சில தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். கொள்ளை, கொலை போன்ற செய்கைகளில் ஈடுபடுகிறார்கள். we have to protect our next generation. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறணும். அரசாங்கத்தோடு ஆண்டவர் பேச வேண்டும். வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பெற்றோரே, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். கடந்த வாரம் உபவாச ஜெபத்தில் ஒரு தாய் ஓடி வந்து சொன்னார்கள், அம்மா, என் மகனுக்கு 2 நாட்கள் வேலை இல்லை. இந்த வியாழக்கிழமை உபவாச ஜெபத்தில் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணினோம். நல்ல வேலையை நல்ல வருமானத்தோடு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்னொரு தாய் ஓடி வந்து சொன்னார்கள், என் மகனுக்கு வெளிதேசத்தில் வேலை கிடைத்திருக்கிறது என்று. உங்கள் பிள்ளைக்கும் நிச்சயம் செய்வார். ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பா, நன்றி தகப்பனே. எங்கள் மேல் நினைவாயிருக்கிற எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே, அப்பா, எங்களை நினைக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி அப்பா, அந்த வேளையில தகப்பனே இயேசு ராஜா, உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே நாங்கள் வந்து கர்த்தாவே எங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் கேட்க வந்திருக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில எல்லா சந்ததிகளை நாங்கள் இந்த வேளையில இணைப்பில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாக படித்து வேலை இல்லை என்று கர்த்தாவே சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை இந்த வேளையில நினைக்கிறோம்ப்பா. தகப்பனே, வேலையின் நிமித்தமாய், பழு நிமித்தமாய், மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேளையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல கர்த்தாவே ஆவியானவர் நீரப்பா அந்த பிள்ளைகளை ஆற்றும்படியாய், அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் உம்முடைய கிரியை நடக்கும்படியாய் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே சிறு வயதிலிருந்து உமக்கு பயந்து வளர்ந்தாங்களேப்பா. சிறு வயதிலிருந்து உம்மை நேசித்து கர்த்தாவே இந்த வேலை ஸ்தலத்துக்கு சென்று பழுவின் நிமித்தமாய், வேலையில் உள்ள அசதியின் நிமித்தமாய் உம்மை தேடாது போயிருந்தால் தயவாய் மன்னிங்கப்பா. பிள்ளைகள் மேல உங்க கிருபை வேணும் நாங்க கேட்கிறோம்ப்பா. பிள்ளைகள் மேல உங்க கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை கர்த்தார் தயவாய் இந்த வேளையில உங்க தயவுள்ள கரப்பா எங்க பிள்ளைகளை தொடட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த பிள்ளைகள் அநேக தடவை எக்ஸாம் எழுதி இன்டர்வியூக்கு போய் இன்னும் வேலை இல்லைன்னு இருக்கிற ஒவ்வொரு அங்கலாய்க்கிற பிள்ளைகளை அப்பா, சந்ததிகளை, குமாரத்திகளை, குமாரர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீர் தயவாய் நினைத்து கர்த்தாவே இந்த இன்டர்வியூல எல்லாருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணும்படியாய், உயர் அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணும்படியாய், ஓ எஸ்தருக்கு எப்படி காண்கிற கண்கள்ல தயவு கிடைத்தது போல அப்பா பிதாவே இயேசு ராஜா இந்த வேளையில அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு தயவு, அவர்கள் பேசுவதற்கு, அந்த இன்டர்வியூல பேசுவதற்கு உம்முடைய ஞானம் எங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எப்படி யோசேப்போடு இருந்தபோது அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தது போல ஒவ்வொரு கர்த்தாவே குடும்பத்தின் மகள்களையும் மகன்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கெல்லாம் பிள்ளைகள் இந்த நாட்கள்ல வேலைக்காய் அங்கலாய்த்து இன்டர்வியூ என்று அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் சரியாய் இருக்கிறார்களோ அப்பா, தயவாய் பிள்ளைகளுக்கு மன இறங்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுக்கு வேலை கட்டளையிடப்படுவதாக ஆர்டர் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய அலைச்சல்கள் இன்றோடு முடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய வேலைக்கு விரோதமாய் தடுக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாவதாக. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, வேலை ஸ்தலங்களில் அடுத்த பதவியில உயர்வு வர முடியாதபடி தடுக்கிற எல்லா மனுஷ வல்லமைகள், சத்துருடைய அரண்கள், குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனை எழுப்ப முடியாதபடி தடுக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறுவதாக தகப்பனே. தகப்பனே, இந்த வேளையில எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மேல கர்த்தாவே இப்படியாய் அசதியாய் இருக்கிற பிள்ளைகள் அப்பா சோர்ந்து எத்தனையோ தப்பான செயல்களுக்குள்ள போயிடுறாங்களேப்பா கர்த்தாவே. இந்த அசதிய நிமித்தமாய், தோர்வி நிமித்தமாய், ஒரு அற்ப சந்தோஷத்துக்காய் தீவிர வாதங்களிலும் தீய காரியங்களுக்கும் சென்றாங்களேப்பா, உலக ஆசபாசங்களுக்குள் சிக்கி போயிட்டாங்களேப்பா. இந்த வேளையில அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நினைக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. உலக ஆசபாசங்கள்ல அந்நிய நுகத்துல சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல சத்ருவானவன் அந்நிய அன்பையும் அந்நிய அக்கினியும் கொண்டு போட்டு கர்த்தாவே பிள்ளைகள் இப்படியா அந்நிய காரியங்கள்ல, அந்நிய கண்ணிகள்ல தெரிப்புண்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் உண்டாவதாக.
ஜெபிக்கிறோம். இப்படி சிக்குண்டு கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையின் நாயகனாய் ஆவியானவரே இந்த நாள்ல நீர் வந்து விடுவிக்கிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்க சந்ததிகள் எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல வேலையை நீர் கட்டளையிட்டு கொடுக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. விடுதலை இல்லாத பிள்ளைகளுக்கு, சோர்ந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு தெளிந்த புத்தியும் விடுதலையும் நீர் கர்த்தாவே கட்டளையிடுகிறதற்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளப்பா எல்லா அந்நிய காரியங்களிலிருந்து விடுதலை ஆகி தேவாதி தேவனே இயேசுராஜா உங்க அன்புக்கு நேராய் ஓடி வருகிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் சந்ததிகளை எல்லாம் உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏசையா இந்த வேளை நம்முடைய அன்பு எங்கள் பிள்ளைகளை கவ்வி பிடித்து உமக்கு நேராய் திருப்பி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை தேவன் தேசத்தில் உயர்த்தி வைப்பார். உங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் வீணாகாது. எதற்கெல்லாம் இந்த இணைப்பில் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் ஜெபிக்கிறீர்களோ எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமாகவே பதில் உண்டு. இன்னும் ஒரு காரியத்திற்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் சென்றிருந்த பொழுது அவர்கள் 2 பேருக்கு ஒரு சிறு பிரச்சனை. இரட்சகர் அவர்களோடு கூட பேசுகிறார். லூக்கா 10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே 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 நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நல்ல பங்கு இது இன்றைய வாலிபர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் எது முக்கியத்துவம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், படிக்க வேண்டிய காலங்களில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இளவயதில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெற்றோருடைய வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் எப்படி பெற்றோரை நேசித்து அவர்களை கனம் பண்ண வேண்டும், அதன் பிறகு குடும்பமாக அவர்கள் செட்டில் ஆன பிறகு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முக்கியத்துவம் ப்ரையாரிட்டிஸ் தெரியாமல் இந்த வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் இன்றைக்கு வாலிபர்களுடைய அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் எங்கே இருக்கிறது பாருங்கள். சரீரத்தை அலங்கரிப்பது, சரீரத்தை ஆரோக்கியமாக வைப்பது எல்லாம் நல்லது தான். எல்லாம் ஒரு எல்லைக்குள் இருந்தால் நல்லது. ஆனால் அதுவே வாழ்வு என்று ஓடுகிற வாலிபர்களை ஆண்டவர் தொட வேண்டும். ஒருவேளை ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்துவது நல்லது. ஆனால் அந்த மொபைல் ஃபோனிலே அவர்கள் பல மணி நேரங்கள் செலவழித்து வீணடிப்பது தேவையற்றது. எது தேவை, எது தேவையில்லை, இதை அறியக்கூடிய அறிவு இன்றைய வாலிபர்களுக்கு இல்லை. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவையற்ற எல்லா காரியங்களையும் எங்கள் பிள்ளைகள் விலக்கிவிட்டு தேவையானதை மாத்திரம் மனதில் கொண்டு முன்னேற உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளில், எல்லா குடும்பங்களில், எல்லா ஊழியங்களில், உலகமெல்லாம் இருக்கிற வாலிபர்கள் தேவையான ஒன்று இயேசு என்பதை அறிந்து இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இயேசு ஒருவர்தான் தன் வாழ்க்கையின் தேவை என்பதை அறிந்து அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ரட்சிக்க போகிறார், மாற்ற போகிறார். லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அடுத்த சந்ததியினருடைய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை தலைமுறையிடத்திலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை ஏற்படுத்தப்பட்ட இந்த விசேஷமான ஜெப நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஆண்டவரை ஜெப விண்ணப்பத்துக்காக ஆண்டவரை உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வாசித்தோமே அப்பா. ஆம் தகப்பனே, உலகத்திலே கர்த்தாவே தேவையானது ஒன்றே ஒன்று தான் தகப்பனே. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும்
தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு வாலிபர்கள் ஐயா அங்கும் இங்கும் ஓடி தகப்பனே அப்பா பலவிதமான காரியங்களை ஆராய்ந்து தேடுகிறார்கள் அப்பா, அலைந்துகிறார்கள் அப்பா தகப்பனே. ஆனால் வாழ்க்கையில மிக தேவையானது எது என்று சொல்லி கர்த்தாவே இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை அப்பா. கண்கள் இன்னும் திறக்கப்படவே இல்லை அப்பா. இயேசுதான் இரட்சகர் என்பதை, அவரே வழி, அவரே சத்தியம், அவர்தான் ஜீவன் என்பதை கர்த்தாவே ஒரு வாலிபனும் இன்றைக்கு அறிந்து கொள்ளவில்லைப்பா தகப்பனே. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த ஜெப வேளை நேரத்திலேயே ஆண்டவரே அது போன்ற வாலிபர்களை கர்த்தர் சந்தித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப நேரத்திலேயே தகப்பனே அப்பா மனம் திரும்பாத வாலிபர்களை கர்த்தாவே அப்பா, ரட்சிப்புக்குள் வராத வாலிபர்களை கர்த்தாவே, உம்மை அறியாத வாலிபர்களை கர்த்தாவே, உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தாவே உம் பக்கமாய் கர்த்தர் இன்றைக்கு திருப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க பக்கமாய் திருப்புங்கப்பா, உங்க அன்புக்கு நேராய் திருப்புங்கப்பா. இதுதான் ஆண்டவரே தேவை, இதுதான் ஆண்டவரே தேவை, இன்றைய தேவை இதுதான் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிபர்களை திருப்புங்கப்பா, அது போன்ற வாலிப பெண் பிள்ளைகளை திருப்புங்கப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா, ரட்சகரே பாவத்துக்காக சரீரத்தை விற்று போடுகிற பெண் பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு உங்க பக்கமாய் திருப்புங்கப்பா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மோசேவின் போல கர்த்தாவே அப்பா எங்க வாலிபர்களை திருப்புங்கப்பா. யோசேப்புகளை போல திருப்புங்கப்பா. பாவத்தை விட்டு ஓடின யோசேப்பை போல திருப்புங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றுதான் அப்பா, தேவையானது ஒன்றப்பா தகப்பனே. ஆத்தும ரட்சிப்பையா, ஆத்தும மனம் திரும்புதலையா, அதை எங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, அதை எங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா ஆண்டவரே அப்பா. செல்போனிலே ஆண்டவரே அப்பா, கதை புத்தகங்களிலே தகப்பனே, இன்ஸ்டாகிராம்ல ஆண்டவரே, பேஸ்புக்ல கர்த்தாவே இன்றைக்கு நேரங்களை செலுத்தி தகப்பனே அப்பா தேவனை விட்டு தூரம் போன பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு இழுத்து கொள்ளுங்கப்பா. கெட்ட குமாரன் ஐயா ஓடி வந்தது போல எங்கள் வாலிபர்கள் உம் அன்பை நோக்கி ஓடி வரட்டும்பா, ஓடி வரட்டும்பா. பின்மாற்றத்திலே விழுந்து போன வாலிபர்களை தொடுங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் ஐயா இன்றைக்கு பின்மாற்றத்திலே ஆண்டவரை சிக்குண்டு ஐயா, பாவத்திலே சிக்குண்டு தகப்பனே, அதிலிருந்து மீள முடியாமல் ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி போன்ற வாலிபர்களை கர்த்தாவே இன்றைக்கு ராஜா உங்க கல்வாரி அன்பு ஐயா அவர்களை தொடட்டும்பா. கல்வாரி சிநேகம் ஐயா அவர்களை இழுத்து பிடித்துக் கொள்ளட்டும்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் அவர்கள் விடுதலை செய்ய முடியாமல் எங்கெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுகள் எல்லாம் ஐயா இன்றைக்கு கட்ட அவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கட்ட அவிழ்க்கப்படட்டும்பா, மாற்றங்கள் வரட்டும்பா, இருதயத்திலே மாற்றம் வரட்டும்பா, சிந்தையிலே மாற்றம் வரட்டும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும்பா, உங்க கிரியையிலே மாற்றம் வரட்டும்பா, நடத்தையிலே மாற்றம் வரட்டும்பா, ஆண்டவரே வார்த்தையிலே மாற்றம் வரட்டும்பா. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இதுதான் இன்றைக்கு தேவை, இதுதான் ஆண்டவரே தேவை அப்பா. இந்த தேவைக்காக ஐயா பாரத்தோடு ஜெபிக்கிறோம்பா. தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஐயா இந்த மாற்றத்திற்கு நேராய் கடந்து வரட்டும்பா. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவே இந்த மாற்றங்களுக்கு நேராய் ஓடி வரட்டும்பா. இயேசுதான் இரட்சகர் என்ற ஒரே மாற்றம் ஐயா, ஒரே தேவை அப்பா. ஹalleluya, அந்த மாற்றத்துக்கு நேராய் எங்க பிள்ளைகள் வரட்டும்பா, எங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் வரட்டும்பா, எங்க சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வரட்டும்பா. ஹalleluya, தடுக்கிற எல்லா தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லி அப்பா நாங்கள் கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அந்த ரட்சிப்பை, அந்த மனம் திரும்புதலை, அந்த இருதய மாற்றத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக இன்றைக்கு கடந்து வரட்டும்பா. ஹalleluya, அதை கொடுக்கத்தானே இயேசுவே நீங்க வந்தீங்க. அதை நினைத்து ராஜா எங்க பிள்ளைகளுக்கு அதை தாங்கப்பா, அதை தாங்க. எந்த பிள்ளைகள் எல்லாம் இதை பெற்றுக்கொள்ள மனதுடையவராய் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஐயா அந்த மாற்றம் வரட்டும்பா. ஹalleluya, நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாலிபர்கள் தங்களுக்கு நல்ல பங்காகிய இயேசுவை தெரிந்து கொள்ளும்படி நீர் அவர்கள் இருதயங்கள் எல்லாம் திருப்ப போறதற்காக ஸ்தோத்திரையா. அன்றைக்கு உம்மை தேடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு திரும்பி சென்ற வாலிபனை போல அல்லப்பா. தேசம் முழுவதும் உங்க எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதாக. வாலிபர்கள் இயேசுவை தெரிந்து கொள்வார்களாக. உலகத்தையோ அரசியல் தலைவர்களையோ வேறு எந்த காரியத்தையோ தெரிந்து கொள்ளாதபடி இயேசுவை பொக்கிஷமாய் தெரிந்து கொள்ள நீங்க கிரியை செய்யணும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால்தான் இந்த மாற்றம் நடக்கும். அன்றைக்கு சவுலை சந்தித்தது போல ரட்சிக்கப்படாத வாலிபர்களை சந்திக்க போறதற்காய் நன்றி. ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களை திருப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையில இடைபட போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரையா. உங்க பாதங்களை பற்றி கொண்டு இந்த ஜெபங்களை கேட்கிறோம். எங்கள் கண் காண ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் கண் காண வாலிபர்கள் ஓடி வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் தேசத்தில் கிரியை செய்வார். அந்த கிரியைகள் நடக்கும் பொழுது இன்றைக்கு கண்ணீரோட விதைக்கிற நாம் நிச்சயமாய் கம்பீரமாய் அறுப்போம். நம்முடைய சபை வாலிபர்களால் நிரப்பப்படும். ஆண்டவரை சேவிக்கிற வாலிபர்கள், பலிபீடத்தில் வந்து விழுந்து அழுது ஜெபிக்கிற வாலிபர்கள் எழும்புவார்கள். அது வரும் வரைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்பிக்கை இழந்து போகாதீர்கள். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you, Jesus. எங்களை நினைக்கிற தெய்வமே, எங்களெல்லாம் நினைச்சதுனால தான் உங்க குமாரனை பூமிக்கு அனுப்புனீங்கப்பா. இந்த கடைசி காலத்தில் உலகம் வேறு பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுதும் இந்த சந்ததியை நினைச்சிருங்கப்பா, இந்த தலைமுறையை நினைச்சிருங்க. நீங்க நினைக்கிறதற்காய் நன்றி. In Jesus name, ஆமென். இப்பொழுது எல்லா பெற்றோருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் பெற்றோர்கள் தானே? ஒருவேளை உங்களில் அநேக வாலிபர்கள் நீங்கள் இணைந்திருக்கலாம். அநேக பெற்றோருக்கு மனக்கிலேசம், வேதனை. இதை ஒவ்வொரு ஊருக்கும் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நான் பார்க்கிறேன். சில வேளைகளில் உள்ளமே உடைந்து சோர்வாகி விடுகிறது. இவர்களெல்லாம் எப்படித்தான் வாழப்போகிறார்கள் ஆண்டவரே? இவர்களுக்கு என்னதான் நம்பிக்கை இருக்கிறது தங்கள் பிள்ளைகளை குறித்து என்று மனதில் நினைக்க தோன்றுகிறது. எல்லா ஊர்களிலும் இதுதான் பெற்றோருக்கு பிரச்சனை. பிள்ளைகள் பெற்றோரை குற்றப்படுத்துகிறார்கள்.
பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள். எத்தனையோ காரியங்கள், முக்கியமாக திருமண காரியத்தில் பல பெற்றோர்களுக்கு மனவேதனை. 40 வயது, 35 வயது, 37 வயதாகியும் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை. ஏனென்று கேட்டால் திருமணத்தையே சிந்திக்காதபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நான் நன்றாக இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். எப்படியோ பிசாசானவன் திருமணம் என்ற தேவனுடைய நியமனத்தை கெடுத்து உடைத்து தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்க்கையை அமைக்கும்படி வாலிபர்களை தூண்டுகிறான். அதே நேரத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றாது இருக்கும்படி அவர்களை தடை செய்கிறான். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:34 ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயோரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஏசா ஒரு விவாகம் பண்ணுகிறான். ஈசாக்குக்கும் மனநோவு, ரெபேக்காளுக்கும் மனநோவு. சில பிள்ளைகள் செய்கிற விவாகத்து நிமித்தம் பெற்றோருக்கு மனநோவு, சில பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை அமையவில்லை என்று மனநோவு, சில பிள்ளைகள் திருமணமே வேண்டாம் என்று சாதிக்கிறதுனால் மனநோவு. மொத்தத்தில் பார்த்தால் அடுத்த தலைமுறை வரக்கூடாது. இதுதான் பிசாசின் திட்டம். இந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்து செல்ல போகிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற பெற்றோர்களே, கவலைப்படாதிருங்கள். நம்ம எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். நீங்கள் மன நோவடைந்து இருக்கிறீர்கள். திருமணமாகி மகள் வாழவில்லை, மகன் வாழவில்லை, விவாகரத்து ஆகிவிட்டார்கள். திருமணமாகியும் பிரிந்திருக்கிறார்கள். 2 வருடத்தில் பிரிந்து விட்டார்கள், 2 மாதத்தில் பிரிந்து விட்டார்கள். எத்தனை விதவிதமான பிரச்சனைகள். நாம் மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் எடுத்து செல்லலாம். சந்தோஷமாய் திருமணம் செய்து கொடுத்தேன், துக்கத்தில் வாழுகிறேன் என்று சொல்கிற பெற்றோரா நீங்கள்? நாம் எல்லாரும் இணைந்து தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். லெட்ஸ் ஆல் ப்ரே. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றே உங்களுடைய பிள்ளைகளுக்காக அன்றே ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் கதறுகிற ஒவ்வொரு பெற்றோரின் ஜெபத்திற்கும் இந்த நாட்களில் பதில்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தன் பிள்ளை மாற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை உபவாசங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை புலம்பல்கள் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு வாலிபர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களின் கூக்குரல்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பதில்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் மனநோவா இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் திருமணமாகி விவாகரத்துக்கு நேராக இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்பங்களிலே ஒரு மனம் வருவதாக, குடும்பங்களிலே அமைதி வருவதாக, குடும்பங்களிலே சமாதானம் வருவதாக, குடும்பத்திலே தேவ அன்பு ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில விவாகரத்துக்கு நேரா இருக்கிற குடும்பங்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமையின் கரம் இணைப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒரு மனம் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திரும்பவும் இணைந்து வாழ்வார்களாக. கர்த்தாவே, குடும்பமா இணைந்து வாழ்கிற நாட்கள் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில பிரிந்து போய் மனநோவாகி அன்றே தனிமையில் வாடுகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திரும்பவும் கர்த்தர் இவர்கள் குடும்பத்தை கட்டுவீராக. திரும்பவும் இவர்கள் குடும்பத்தின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே விசேஷமாய் இந்த நேரத்திலும் ஆண்டவரே திருமணத்திற்காய் காத்திருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருமண தடைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பீராக, குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. தேவன் ஆயத்தம் பண்ணினதை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து நீ நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாமதங்கள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. காத்திருப்புகள் முடிவுக்கு வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதீனத்துல நீர் குறித்து வைத்திருக்கிற, ஆதீனத்துல நீர் நியமித்து வைத்திருக்கிற, ஆதீனத்துல நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற வாசல்களை கர்த்தர் திறக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் திறப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலேயே எல்லா குடும்பத்தின் தடைகள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைய பிள்ளைகள் வாழ்க்கையில அன்றைய வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீண்ட நாட்களா இப்படி சமூகத்தில் காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமையின் கரம், தூர தேசத்திலிருந்து நற்செய்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த ஆண்டவர், ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தேவன், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெற்றோர்களின் கண்ணீர்களுக்கும் ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தந்து பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களையும் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் அன்றைய பெற்றுக்கொள்ள போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பெற்றோரே, ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள். ஒரே ஒரு பல்லவியை இணைந்து பாடப்போகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லி. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்ன சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்ன சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதய சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதய சுமந்தீரே நன்றி. எஸ் ஃபாதர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்கு ஓயாமல் நன்றி சொல்ல போகிற நாட்கள் வரப்போகிறதப்பா. எங்கள் குடும்பங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ள போகிறீர். இணைப்பில் இணைந்திருக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா பெற்றோரின் குடும்பங்களிலும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அவர் மௌனமாக இருக்க மாட்டார், நிச்சயமாய் பதில் தருவார். இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு ஒரு வேத பகுதியை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம், அற்புதமான ஒரு புத்தகம்.
நெருக்கத்தின் மத்தியிலே தேவ ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்று அற்புதமான ஒரு செய்தியை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். வேதம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிசாசாகிய திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான். யோபுவின் சரித்திரத்திலே பிள்ளைகளையெல்லாம் கொன்று போட்டான். இங்கே யூதர்களையெல்லாம் கொன்று போட வகை தேடுகிறான். ஆனால் தேவ ஜனங்கள் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் ஜெபம் அழுகையோடும் புலம்பலோடும் தேவனிடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஒரு ஜெபம். அந்த 3 நாள் முடிவிலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நாமும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகள் முடித்து 3ஆவது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நமக்கு பதில் வரும், நான் நம்புகின்றேன். பதில் எப்படி வந்தது? 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அற்புதமாக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, எந்த நாளில் யூதர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. நாம் ஜெபித்தால் ஆண்டவர் சத்துரு அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளிலேயே காரியத்தை மாறுதலாய் முடிப்பார். இப்போ இன்றைக்கு ஜெபித்திருக்கிறோம், காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும், முடிப்பார். இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வாங்கி கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அல்லது மாவட்டங்களிலும் இருந்து இந்த இணைப்பில் இணைந்திருக்கலாம். நூற்றுக்கணக்கான ஜெபக்குழுக்கள் இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. உங்களில் அநேகர் பல டிஸ்ட்ரிக்டிலிருந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நடத்துகிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து 4 பேர் 5 பேர் இணைந்து இந்த ஜெபத்தை உங்கள் மாவட்டங்களில் துவங்குங்கள், உங்கள் ஸ்டேட்டில் துவங்குங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவிலே துவங்கப்பட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் அருமையாய் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராவது அந்த NGPயிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் துவங்கப்பட்டது, இலங்கையிலே துவங்கப்பட்டது, அருமையாய் நடந்து கொண்டு போகிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சிங்கப்பூரிலே கிங் ஆஃப் க்ளோரி சபையிலே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை துவங்க போகிறார்கள். அந்த சபையின் போதகரும் போதகருடைய துணைவியாரும் பாரத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் எங்கள் தேசத்தில் துவங்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சிங்கப்பூரில் இருப்பீர்கள் என்றால் அந்த ஜெபத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே போல் அயர்லாண்டிலே, யூகேயிலே, மிடில் ஈஸ்டிலே, கனடாவிலே, யுஎஸ்லே எல்லா தேசங்களிலும் இந்த ஜெபம் துவங்கப்பட்டு மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. மியான்மரிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் துவங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது குறிப்பிடப்படாத வேறு ஏதாவது தேசத்தில் இருந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பகுதியில், உங்கள் தேசத்தில் கூட நீங்கள் துவங்கலாம். யூரோப்பில் இருந்தோ அல்லது ஆசியாவின் பிற நாடுகளில் இருந்தோ அல்லது ஆப்பிரிக்காவில் இருந்தோ எங்கோ ஒரு இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் தேசத்திலே அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை துவங்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்த விளக்கங்கள், தெளிவான வழிநடத்துதல்கள் வேண்டுமென்றால் திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய ஜெப குறிப்புகளை நாங்கள் அனுப்புகிறோம். அதோடு கூட எப்படி நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் சில எபிசோடுகளை நீங்கள் பாருங்கள். வசனத்தின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்கிறார். 3 பேர் போதும், இல்லை 4 பேர் போதும். ஒரு குடும்பத்தில் 2 சிஸ்டர்ஸ் 2 இன்லாஸ் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லாரும் இணைந்து முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், பட்டணத்தின் பிள்ளைகளுக்கு, இந்தியாவின் பிள்ளைகளுக்கு. கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு, பைபிள் கால்ஸில் இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபியுங்கள். நாங்கள் இதை மிகுந்த பாரத்தோடு இந்த ஜெபத்தை நடத்துகிறோம். நிச்சயமாய் உலகத்தின் எல்லா நாடுகளும் இந்த NGP துவங்கப்படும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். நீங்களும் ஒருவேளை அந்த ஜெபத்தை துவங்க விரும்புவீர்கள் என்றால், உங்களை ஆண்டவர் உள்ளத்தில் ஏவுவார் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆசையோடு காத்திருக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரலையிலே ஆண்டவரே பதிவிடப்பட்டிருக்கிற எல்லா பெயர்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் தங்கள் ஜெப குறிப்புகளை லைவ் சாட்டில் ஆண்டவரை பதிவிட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளின் பெயர்களை லைவ் சாட்டில் பதிவிட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைப்பீராக, ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வீடுகளிலே சமாதானம் இருக்கட்டும், இவர்களுடைய வீடுகளிலே சந்தோஷம் இருக்கட்டும், இவருடைய வீடுகளிலே மகிழ்ச்சி இருக்கட்டும். பிள்ளைகள் கர்த்தரை அறிவார்களாக. ஆண்டவரே, அழுகையும் புலம்பலும் மாறுவதாக, கண்ணீர்கள் களிப்பாய் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பெயர் பெயராய் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதே போல உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இந்த NGP துவங்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேசங்களில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஜெபத்தை நடத்துகிற பிரேயர் லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களை எல்லாம் இரத்தத்தின் கீழாய் மூடி மறைக்கிறோம். அந்த இணைப்பில் இணைந்து ஜெபிக்கிற சகோதரிகள், சகோதரர்கள், அவர்களுடைய வீடுகள் இரத்தத்தினால் மூடப்படுவதாக, அவர்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு குடும்பத்திலும் கூட சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இந்தியாவிலே NGP துவங்கி நடத்துகிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா சபைகளை ஆசீர்வதிங்க, எல்லா ஜெபக்கூடுகைகளை ஆசீர்வதிங்க, எல்லா மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. வீட்டுக்குள்ளிருந்து ஜெபிக்கிற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தாகமானது, இந்த தரிசனமானது காட்டு தீ போல பரவட்டும் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை சீக்கிரத்தில் தரப்போறதற்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் NGP நடத்துகிற பிரேயர் லீடராக இருப்பீர்கள் என்றால், இந்தியாவில், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் எல்லாரையும் இணைத்து ஒரு நாள் பைபிள் கால்ஸில் வைத்து ஒரு 1 day ரிட்ரீட் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்காக ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எந்த நாள் என்று தெரிந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம். நீங்கள் அந்த நாளிலே வந்து நாம் எல்லாருமாய் கூடி அந்த நாள் உங்களை பலப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். 2-3 மாதங்கள் கழித்து நான் அதை செய்ய விரும்புகிறேன். அதற்கு வேண்டிய எல்லா அறிவிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த NGPயிலே கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்து அந்த நாளில் இங்கு வந்து எங்களோடு கூட அந்த ஒரு நாளை செலவழித்து ஆசீர்வதிக்கப்பட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all and be with you. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம்.